பராசக்தி ஹீரோடா. எஸ், இந்த டயலாக் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆனால் அது சூப்பர் ஸ்டார் கிடையாது. இந்த தடவை வந்து சிவகார்த்திகேயனுக்கு. சிவகார்த்திகேயன் நடிப்பில் அவருடைய 25வது படம் தான் இந்த பராசக்தி. இந்த பராசக்தியில் வந்து அவரோட சேர்ந்து அதர்வா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அதர்வா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஜெயம் ரவி ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ரீலீலா. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சுதா கோங்கராவோட சேர்ந்து அர்ஜுன் நடேசன் அப்புறம் கணேஷா இவங்கெல்லாம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு டயலாக்ஸ் வந்து சுதா கோங்கரா, அர்ஜுன் நடேசன், மதன் கார்கி அண்ட் ஷான் கருப்புசாமி இவங்க எல்லாரும் வந்து இந்த படத்துக்கு டயலாக் எழுதியிருக்கிறாங்க. இந்த படத்துடைய ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது மதிமாறன் புகழேந்தி அவர் தான் அந்த படத்துடைய கதை. அண்ட் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ஆகாஷ் பாஸ்கரன், டான் பிக்சர்ஸ். ஃபைன். இப்போது இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தந்தது. எல்லாருமே வந்து இந்த படம் வந்து ஒரு புரட்சிகரமாக இருக்கும். தற்போதைய நிலைமைக்கு இந்த மாதிரியான கருத்துக்களை ஜென்சி கிட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த கதைகளை கேட்கும்போதே ஒரு பெரிய புரட்சி வெடிக்கும் அப்படின்னாங்க. சொன்ன மாதிரியே என்ன இருந்தது படத்தில் அப்படின்னு பார்த்தா, படத்தில் வந்து அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வச்சு தான் படம் எடுத்தாங்க. ஒரு 1959 அப்படின்னு கதை ஆரம்பிக்குது. 59 ஆரம்பித்ததில் சிவகார்த்திகேயன் எப்படி வந்து ஈடுபடுறாரு, போராட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறாரு, போராட்டத்தில் எப்படி ஈடுபடுறாரு, புறநானூற்று படையினா யார், அப்புறம் அதே மாதிரி வந்து 1964 ஜவஹர்லால் நேரு இருந்தப்போ வந்து அதுக்கான முடிவு என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், அதுக்கான முடிவு என்ன நடந்தது. அதே சமயத்தில் 1964 வரும்பொழுது மீண்டும் அந்த போராட்டம் எப்படி வந்தது, மீண்டும் அந்த போராட்டம் வரும்பொழுது என்ன ஆச்சு, யார் யார் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இது வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் சினிமாவில் ரொம்ப குறிப்பிட்டு ஒரு படத்தை சொல்லுவேன். அதுதான் பாஷா படம் வந்தப்போ, என்னடா பாஷா படத்தையும் பராசக்தின்னு எதுக்குடா சொல்ல வரேன்னு கேட்காதீங்க. ஒரு காரணம் இருக்குது. பாஷா படம் வந்தப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து தமிழ் சினிமாவில் இவன் யார் தெரியுமா அப்படின்னா, இவன் இப்போ ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கான், சரி ஓகே, இவன் யார் அப்படின்னா, இல்லை சார் அவன் சாதாரணமாக ஆட்டோ டிரைவர் இல்லை சார், அவன் யாருன்னா அப்படின்னா பாம்பேயில் பெரிய டானாக இருந்தான் அப்படிங்கிறது ஒரு லைன். இந்த லைன் வந்து ஆல்ரெடி ஹம் அப்படிங்கிற ஒரு படத்தில் அமிதாப் பச்சன் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை வந்து எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அந்த படத்தில் இப்படி தான் டைகர் அப்படின்னா டைகர் கானோ அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த்லாம் அதில் தம்பி கேரக்டர் பண்ணோன்னே டைகர் கானோ அப்படின்னு சொன்னோன்னா உடனே பார்த்தா அமிதாப் பச்சன் தான் அந்த டைகர். பயங்கர டெரர் பீஸ் அமிதாப் பச்சன். ஆனால் இப்போ தம்பிங்களுக்காக ரொம்ப நார்மலாக இருக்கார் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். இப்போ இது எப்படி சார் பராசக்தியோட கனெக்ட் ஆகுதுன்னா ஆச்சு. எப்படி ஆச்சுன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 1953 காமிக்கும்போது சிவகார்த்திகேயனை காமிக்கிறப்போ இந்த புறநானூற்று படையை ஒரு பெரிய டீமாக ஃபார்ம் பண்ணி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சொல்லி எல்லா டீம் மெம்பர்ஸும் அதில் இருக்கிறாங்க. எல்லா மொழி நபர்களும் இருக்காங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்து தமிழுக்காக, அதாவது திராவிடியன் பீப்புள் எல்லோரும் சேர்ந்து ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அங்கேருந்து தான் படம் ஆரம்பிக்குது. அப்படி படம் ஆரம்பித்தப்போ என்னாச்சுன்னா, கொஞ்ச நேரத்தில் வந்து இவர் வந்து நமக்காக நிறைய தோழர்கள் வந்து இறக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு அதை விட்டுட்டு சாதாரணமாக விட்டுறாப்புல. 1964 காமிக்கும்போது ட்ரெயினுக்கு வந்து கரியல்லி போட்டுட்ருக்கார். ஒரு ட்ரெயினுக்கு வந்து கரியல்லி போடுற வேலையை செஞ்சிட்ருக்காரு. அது மத்திய சர்க்கார் உத்தியோகம். அது ட்ரெயின் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போது இவங்க என்னன்னா இந்த இடத்துல ஒரு போராட்டம் ஆரம்பிக்குது. இந்த போராட்டம் எப்படின்னா, மீண்டும் ஹிந்தியை திணிக்கிறாங்க. எப்படி ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னா, 1964 ஒரு பேங்க்கு போனால் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயங்கள், படிப்பு, அதெல்லாமே எல்லாம் வந்து ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், ஹிந்தி தெரிஞ்சால் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது அப்படியே போய் இந்த வயசான பாட்டிங்கெல்லாம் போயிட்டு பேரனுக்கு காசு அனுப்பலாம் சொல்லி போகும்போது அந்த இடத்துல வந்து எல்லாம் ஹிந்தியில் இருந்தோன்னா எல்லோரும் பார்த்துட்டு, ஐயோ என்ன ஹிந்தியில் இருக்குது, நான் 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன். அப்போல்லாம் 8வது வரைக்கும் படித்தா பெரிய படிப்பு. அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து சொல்லுவாராம், கமல் சார்கிட்ட சொல்லுவாராம், கமல் சார் டேய்டா 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன்டா அப்படின்னு வரான். 3ஆம் கிளாஸ் படித்ததே பெருசு. அது உடனே கமல் சார் வந்து நான் 10th வரைக்கும் படித்தேன் அப்படின்னு வரான். ஸோ அதனால் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த கிளாஸ், அதாவது பள்ளி படிப்பே வந்து போதுமானது அவங்களுடைய சாதாரணமான யதார்த்தமான அறிவை பெறுவதற்கு அப்படிங்கிறதான் அந்த காலத்தில் இருந்தது. அப்போது இந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்னு வரும்போது இதை எதிர்த்து போராடக்கூடியது யாருன்னு பார்த்தா அங்கே தான் அதர்வா கேரக்டர் வருது. அதர்வா வந்து தம்பியை வந்து இப்போ வளர்க்குறாப்புல. சில சீன்லாம் படிக்காதவன் மாதிரி இருந்தது. எல்லாம் பாருங்கள் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமாக கம்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. படிக்காதவன் மாதிரி இருந்தது. படிக்காதவனில் வந்து அந்த வண்டி ஏறும்போது கையில் காசு கொடுத்தவன் போகிறல ரஜினிகாந்த் வச்சுக்கோ சாப்பாடு வச்சுக்கோ அப்படின்னு அதே மாதிரி சிவகார்த்திகேயனில் பண்ணார். அதுவும் நல்லா இருந்தது. அண்ட் கதைப்படி வந்து இப்போது போராட்டத்தில் மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க, இறங்குறாங்க, பெரிய போராட்டம் வெடிக்குது. அந்த போராட்டம் வெடிக்கும்போது அந்த போராட்டத்தில் சிவகார்த்திகேயன் வந்து கலந்துக்க கூடாதுன்னு சொல்கிறாரு. சிவகார்த்திகேயன் வந்து அதை கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் பிளேவை ஐ திங்க்
கொஞ்சம் நான் லீனியராக காமிச்சிருந்தா கதையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அது எடுத்த உடனே சிவகார்த்திகேயன் வந்து எதிர்ப்பு, படிக்கிற நேரத்தில் படிக்கிற வேலையை பார்க்காம எதுக்குடா போராட்டம் அது இதுன்னு சுற்றிட்டு இருக்கிற அப்படின்னு காமிச்சிட்டு, அந்த புறநானூற்றுப்படை யார் அப்படின்னு பார்த்தா யாரோ புறநானூற்றுப்படைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தா அது சிவகார்த்திகேயன் தான் அந்த பில்லர் அப்படிங்கிறத அப்படி இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி காமிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது ஏன் காமிக்கலன்னு எனக்கு தெரியல. பீயிங் செட் டு பி பீரியட் ஃபிலிம், ஒரு ஒரிஜினல் கதையை ஒரிஜினலாகவே எடுக்கணும் அப்படிங்கிற அந்த காரணத்தினால வந்து ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம், அதில் தப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அது தப்பாக தெரியல. மைட் பி ஒரு ஒரிஜினல் ஸ்டோரி எடுக்கும்போது இல்லைங்க ஆர்டர் படி தான் வர முடியும், 1959 64 இப்படி தான் வர முடியும் அப்படிங்கிறது காரணமாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அதோட எக்ஸாக்ட் காரணம் என்னங்கிறத நான் விரைவில் கேட்டு சொல்கிறேன். பட் இந்த மாதிரி இப்படி காமிக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, டுவர்ட்ஸ் ஒரு கதையில் ஃபஸ்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லும்போது 1 மணி நேரம், சரியாக சொல்ல போனோன்னா 1 hour 20 minutes வந்து ஃபஸ்ட் ஹாஃப். இந்த 1 hour 20 minutesல ஃபஸ்ட்டு 1 hourல வந்து சில இடங்கள் வந்து ஜம்ப் ஆகிடுச்சு. அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, சென்சாரில் கட் பண்ண சில விஷயங்கள் தெரிஞ்சு வந்தது. சென்சாரில் வந்து எதை கட் பண்ணாங்கன்னு தெரில, ஒரு காட்சி லென்த்துக்காக கட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலீலாவுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் உள்ள காதல் எப்படி இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கிறது எங்கே ஆரம்பிக்குதுன்னே தெரில. ஆனால் 2வது சீனே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயையோ இது எங்கேயோ ஒன்று கட் ஆகிடுச்சேன்னு நினச்சேன். அப்போ தான் சொன்னாங்க லென்த்து காரணமாக அது கட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னாங்க. பட் எல்லாம் வரும்பொழுது இந்த கதை எதை மையமாக கொண்டது, இந்தி திணிப்பு அப்படிங்கிறது. இப்போ சிவகார்த்திகேயன் போய் டிடி வேலைக்கு போகிறார், ஒரு ப்ரமோஷன், ஒரு டிடி வேலைக்கு போகிறார். போனால் அங்கே வந்து ஹிந்தி கற்றுணுன்னாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஹிந்தி வந்து கற்றுக்கிறார். ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு ஸ்ரீலீலா ஹெல்ப் பண்ணுறாங்க, கற்றுக்கிறாரு. ஆனால் கற்றுக்கிட்டாலும் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்திக்காரன் மாதிரி நீ ஹிந்தி பேசலை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுது. அங்கேருந்து படம் ரைஸ் ஆகுது. ஸோ எக்ஸாக்டாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் ஒரு ஃபயர், தீ பரவட்டும் அப்படின்னாங்க இல்லையா, அதை வந்து சென்சாரில் கட் பண்ணி நீதி பரவட்டும் அப்படின்ட்டாங்க. தீ பரவட்டம்னு சொல்லாமல், சாரி இப்போ நான் சொன்னதை சென்சார் ஏற்றுப்பாங்க, இது ஒன்றும் சென்சாருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து நீதி பரவட்டும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபயர் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி அந்த ஐயா கண்ணுங்கிற அந்த கேரக்டர் போய் தமிழ் வழி கல்வியில் போய் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கும் பொழுது, அந்த எக்ஸாமில் போய் எழுதும்போது இல்லை இனிமேல் நீ வந்து புதுசாக படிச்சுட்டு ஹிந்தி படிச்சுட்டோன்னா, ஐயா இருமொழி படிக்கிறதுக்கும் இங்கே ஆங்கிலம் படிக்கிறதுக்கே இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்கயான்னு சொல்லி அப்போ இருந்து சிஎம் அவர்களுடைய காலில் விடுறார். யார் சிஎம் அப்போன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அதெல்லாம் நான் இங்கே மென்ஷன் பண்ண விரும்பலை. 1964 அவர் காலில் விழுகிற மாதிரியும், அவர் காலில் விழுந்த உடனே அந்த இடத்துல அவர் வந்து என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுற மாதிரியும், அவர் போய் உடனடியாக தீ குளிக்கிற மாதிரியும் ஒன்று எடுத்திருந்தாங்க. அதாவது என்னென்னா, இருமொழி கொள்கை மட்டுமே இருந்தது. மும்மொழிக்கு வரும்பொழுது அதுலேயும் குறிப்பாக ஹிந்தியில் தான் நீங்கள் படிக்கணும், ஹிந்திலையும் படித்து தெரிஞ்சுக்கணும், அதுதான் நேஷனல் லெவல் காம்படிஷன் அப்படின்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்தது, ஒரு செட்பேக்காக இருந்தது அப்படிங்கிறது தான் அங்கே காரணம். வரலாறு படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து காமராஜர் அவர்கள் வரும்பொழுது தான் நிறைய பேர் வந்து படிக்க வராங்க, நிறைய குழந்தைங்களுக்கு படிக்க வராங்க. இப்படி படிக்க வரும்போது அது ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமராஜர் வரும்போது என்ன சொன்னார்னா, படிக்க வரும்போது சாப்பாடு இல்லை, அந்த மதிய நேரத்தில் சாப்பாடு இல்லை, ஒரு மாதிரி அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தான் அவன் படிக்க வரான். எப்படி வருவான் அவன், இங்கே சாப்பாடு போட்டவன மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வருது. அப்புறம் அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து உடனடியாக ஐ திங்க் எம்ஜிஆர் அவர்கள் வந்த போதுன்னு நினைக்கிறேன், எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது ஒரு முட்டை ஒன்று போட்டு அதே பேரை மாற்றாங்க, சத்துணவு திட்டம் அப்படின்னு மாற்றாங்க. டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து வரும்போது என்ன பண்ணோம்னா, மத்தியான செஷனில் சாப்பிட வரவன் மத்தியானத்துக்கு மேலே தான் வரான், காலையில் வரமாட்டேங்கிறான்னு, சாப்பாடு இல்லை காலையில், அவனுக்கு மயக்கம் வந்துடுது, 10 நிமிஷம் கிளாஸில் உட்காந்து எப்படி உட்காரது பண்ணோம்னா காலை உணவையும் சேர்த்து கொடுத்தார். இது ஒரு பெரிய புரட்சி, இந்த கல்வி புரட்சிங்கிறது ஒரு மாபெரும் புரட்சி. அப்படி படிச்சுட்டு வரும்போது இல்லை, தாய்மொழியாம் தமிழ், அதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஈடுபாடு வேணும். எந்த தாய்மொழியும், திராவிட மொழிகளில் வந்து தமிழாக இருந்தாலும், தெலுங்காக இருந்தாலும், மலையாளமாக இருந்தாலும், கன்னடமாக இருந்தாலும், அது இந்தியாவே இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு தாய்மொழி தான். பெங்கால்ங்கிறது பெங்கால் மொழி, அது மாதிரி வந்து ஒவ்வொன்றும் அவங்கவுங்களுக்கு ஒரு தாய்மொழி இருக்குது. மதர் டங் வந்து எந்த ஒரு மொழிக்கும் சலைச்சதே கிடையாது. அது வந்து உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் அது பொருந்தும். ஆனால் உலக நாடுகளில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து ஒரு மொழியை அழிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த மொழியை அழிக்க ட்ரை பண்ணும் பொழுது அந்த மொழியை அழிச்சா கலாச்சாரம் போயிடும், அவருடைய பண்பாடு போயிடும், அவங்க வாழ்ந்த வாழ்க்கை போயிடும், எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி ரிஃபார்மிட்டி, இந்த ரிஃபார்மிட்டின்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு தவறான ஒரு செயல், மொழியை அழிப்பது அப்படின்னு சொல்லி. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து சிகாகோவில் வந்து நான் கேள்விப்பட்ட ஒன்று, அதாவது 200-250 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சிகாகோ மாநகரத்தையே எரிச்சிருக்காங்க. எதுக்கு சார் எரிச்சாங்க அப்படின்னா, நிறைய வந்து கருப்பின மக்கள் இருந்தாங்க, அதனால் எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எரிச்சிட்டு திருப்பி மறுபடியும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
மிகவும் மிகவும் அது தவறான ஒரு செயல். அதாவது என்னென்னா, தொடச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கொண்டு வர்றது அப்படின்னு ஒன்று. அதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருந்தால் பரவாயில்ல. ஒரு வியாதி இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, நிலத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த நிலத்தை சீர்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வேறு. மொழியின் காரணமாக, நிறத்தின் காரணமாக இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு உலக நாடுகளில் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அப்படி ஒரு சம்பவம் வந்து 1964 தமிழ்நாட்டில் திராவிட நாடுகள் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்கவுங்க மொழி தாய்மொழிங்கிறது எங்களுக்கு வேணும், எங்களுடைய தாய்மொழி தான் எங்களுக்கு வேணும். அந்த தாய்மொழி இல்லாமல் நீங்கள் இந்தியை எப்படி வந்து எல்லா இடத்துலையும் நேஷனல் லாங்குவேஜாக இது பண்ணலாம். பட் இன்ன வரைக்கும் இட்ஸ் நாட் கன்சிடர். நீங்கள் போய் கூகுளில் பார்க்கலாம், ஹிந்தி இஸ் நாட் அன் அஃபிஷியல் நேஷனல் லாங்குவேஜ். அது வந்து இன்ன வரைக்கும் அது ப்ரூவன், அதில் வந்து மாற்றமே கிடையாது. ஸோ அப்படி அந்த மொழியை எதிர்த்து போராடிய அந்த காலகட்டங்கள் 1964 அண்ணாதுரை அவர்கள், கலைஞர் அவர்கள் அவங்கெல்லாம் இருந்தப்போ என்னென்ன நடந்தது, எப்படி போராட்டம் நடந்தது, இதுதான் படத்துடைய செகண்ட் ஹாஃபாக இருக்குது. அந்த செகண்ட் ஹாஃபில் ஜெயம் ரவி வாஸ் அல்டிமேட்டாக நடிச்சிருக்கார். படத்துடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவருடைய வில்லத்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு டிகிரி கூட குறையலை, அப்படி அருமையாக இருந்தது. அவ்வளோ பிரமாதமான நடிப்பு அவருடைய இதில் வந்து கொஞ்சம் கூட அந்த சாதாரணமாக அவர் மாறிட்டார், இல்லை அவர் என்ன பண்ணுவார், அவர் தோத்துட்டார், அவர் மற்றவங்களுக்காக சலாம் போடுறார், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஜெயம் ரவி வந்து அப்படி சும்மா ஒரு க்ளீன் கேரக்டர் அதில். அண்ட் அதர்வாவுடைய கேரக்டர் வந்து அது வந்து இப்போ எல்லா இடத்துலையும் போட்டாங்க. துப்பாக்கி சூடால் இருந்து போனால் ராஜேந்திரன் அவர்கள், அதாவது சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி வாசல் அவருடைய செலவு வச்சுருக்காங்க. ஆனால் ராஜேந்திரன் அவருடைய கதை தான் அந்த அதர்வாவுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் அவர் தான் முதல்ல அந்த துப்பாக்கி சூடுபட்டு இறந்தார் அப்படின்னு சொல்லி அந்த காட்சி வரும்போது ரொம்ப பதட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலீலாவோட கேரக்டர் ஒரு தெலுங்கு பெண்ணாக இருந்தால் கூட ஒரு தமிழ் இந்தி திணிப்பு போராட்டத்திற்கு எப்படியெல்லாம் போராடுறாங்க, பீயிங் அதுவும் தெலுங்கு பெண்ணாக மட்டும் இல்லை, அவங்க ஒரு எம்பியோடைய ஒரு பொண்ணு, அவங்க எப்படி அதுக்கு போராடுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஸ்ரீலீலா. அந்த ஸ்ரீலீலா கேரக்டரை பார்க்கும்போது சுட்டித்தனமான ஒரு கேரக்டர் அப்படின்வாங்க. அது மட்டும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சுதா கோங்கரா அவங்களுடைய இதுக்கு முன்னாடி எடுத்த படத்தில் எல்லாத்துலேயுமே ஹீரோயின் கேரக்டர் வந்து டக்குன்னு போகும். அதாவது நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும், ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சுறுசுறுப்பாக இருக்கும்னுவாங்கல்ல. அதாவது பெண்மை இருக்கோ இல்லையோ, பெண்மை இருக்கிற மாதிரியே தெரியாது. நீங்கள் சூரரை போற்றுலையும் பார்த்தா தெரியும், இறுதிச் சுற்றில் பார்த்தா பெண்மை இருக்காது, ஆனால் ரொம்ப வேகமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ரீலீலா இருந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. 1964 பெண்கள் இப்படி இருந்தாங்களா அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்க வச்சுது. அது கொஞ்சம் ஊர்வமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்த செகண்ட் ஹாஃப், அதாவது எக்ஸாக்டாக இன்டர்வல் பிளாக்கில் கண்கள் கலங்கின. இன்டர்வல் பிளாக்கில் வந்து ஐயா எங்களால் அந்த இன்னொரு மொழியை படிக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது, இந்த சம்பவம் என்னவோ 1964 தான் நடந்திருக்கு. ஆனால் இதை பார்க்குறப்போ சமீபத்தில் வந்து அந்த மும்மொழி கொள்கையை வந்து திணிக்க வரும்போது எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் வந்து எடுத்து நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் வந்து நீ கொடுக்க வேண்டிய அந்த பணம் கூட எங்களுக்கு வரலனாலும் பரவாயில்ல, நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி நான் என்னால் அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நிராகரித்தாங்க இல்லையா. அந்த நிராகரிக்கும் போது என்ன இப்போ இருக்க உணர்வோ அது 1964 அங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே ட்ராவல் ஆகுது. ஸோ அது இப்போ நடந்த மாதிரி ஒரு ஃபீல். இப்போ அந்த கண்களில் ஒரு கலக்கம் இருந்தது. ஏன்னா நம்மளுடைய மொழியை அழிச்சிட்டு ஒருத்தன் வந்து நமக்காக புதுசாக ஒன்று தர்றான் அப்படின்னு சொல்கிற விஷயம் இருக்குது இல்லையா, அது எந்த காலத்துலையுமே ஏற்றுக்க முடியாது. இது எல்லா மொழிக்கும் பொருந்தும். அதாவது நம்ம அதான் சொல்லுவேன், ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. நான் ஒரு ஆந்திரா போனால் அவங்கள மதிக்கணும், அவங்க மொழியை மதிக்கணும். கேரளா போனால் அவங்க மொழியை மதிக்கணும். மொழி என்பது அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய என்ன சொல்கிறதுனா ஃபவுண்டேஷன் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இந்த இன்டர்வல் பிளாகில் காமிக்கும் போது கண் கலங்கியது. அதுக்கப்புறம் இன்டர்வல் பிளாக் தொடர்ந்து செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது படம் பற்றிக்கிட்டு அப்படியே வேகமாக வேறு லெவலில் போகுது. வேறு லெவல்னா ஜெயம் ரவியோட பர்ஃபார்மன்ஸும் சரி, சிவகார்த்திகனும் சரி, காளி வெங்கட் என் நண்பர் ஒரு சீன் வந்தாலும் காளி வெங்கட் தான். அந்த டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் காளி வெங்கட் வராப்பில் எக்ஸ்ட்ரானரி சீனு. அவர் அந்த பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மில் ஓனராக வராரு, அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்காப்புல காளி வெங்கட். அதுக்கப்புறம் அந்த சக நண்பர்களாக நடித்த அந்த தெலுங்குலேருந்து மலையாளத்துலேருந்து அவர் பேர் பைசல் ஜோசப், அவரும் ரொம்ப நல்லா நடிச்சது. ஒரு காட்சி தான், ஒரே ஒரு காட்சி தான். அந்த ஒரு காட்சியில் வரும்போது ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ இருக்கிற அந்த யங் சினிமா டேலண்டட் பீப்புள். ஸோ அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸ்ரீலீலா எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லா கேரக்டர்ஸும் நல்லா இருந்தது. எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்ச ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் என்னென்னா, திரு பாண்டியராஜன் அவருடைய பையன் பிருத்திவி இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தார். வண்டர்ஃபுல். அவரை பற்றி யாரும் வெளியில் சொல்லவே இல்லை. அதான் சொன்னேன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஜெயம் ரவின்னாங்க. பிருத்வி இஸ் ஆல்சோ அ நைஸ் ஆக்டர். அண்ட் பிருத்வி வந்து படத்துடைய ஆரம்பத்திலிருந்து
கடைசி வரைக்கும், கடைசி காட்சி வரைக்கும் ட்ராவல் ஆகிறாரு. அவருடைய ட்ராவலும் அவர் கதாபாத்திரம் அவர் ஏற்று நடிச்சிருந்ததும் அவர் நடிப்பும் பிரமாதமாக இருந்தது. உண்மையிலே இதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் பிருத்வி. அண்ட் ஓவரால் அந்த படத்தை பற்றி சொல்லும்போது, இந்த படம் ஒரு உணர்வு ரீதியாக இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு, இளைஞர்களுக்கு ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணுற மாதிரியான ஒரு படம் தான் அது. இதை பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது. அந்த செகண்ட் ஹாஃப் நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து கண்கள் கலங்கும். அதே சமயத்தில் வந்து ஒரு இப்படிலாம் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுதா கோங்கரா வந்து இங்கே பதிவு செய்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், ஒரு படத்துடைய இரண்டாம் பாகம் செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கடைசி 40-45 நிமிஷங்கள் வந்து அந்த படம் எப்படி இருக்கோ அதுதான் டிசைட்ஸ் த ஃபேட் ஆஃப் த ஃபிலிம். இந்த படம் நல்லா தான் இருக்குது. நல்ல உணர்வு ரீதியாக ஒரு போராட்டத்தை, ஒரு நடந்த சம்பவத்தை அழகாக தத்ரூபமாக சொன்ன ஒரு அற்புதமான படம் தான் இந்த பராசக்தி. இந்த பராசக்தி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்துடைய டைட்டில்லேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த படத்துலேருந்து எல்லாமே பரபரப்பு, பராசக்தி டைட்டில் வைக்கல பரபரப்பு, இதில் பரபரப்பு, அதில் பரபரப்பு அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் வந்து ஆக்சுவலாக 1952 ரிலீஸ் ஆன பராசக்தி பற்றி சொல்லும்போது சமீபத்தில் ஒரு காணொலியில் சொல்லியிருந்தார். அதை இப்போ வந்து போட்டாங்க. அந்த மாதிரி இல்லை, இந்த படத்தில் வந்து எல்லா விஷயமுமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. கேமரா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ஜிவி பிரகாஷ் ரொம்ப கிளாஸாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துடைய ஒளிப்பதிவு, எடிட்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. என்ன இந்த படத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த எடிட்டிங்கில் நான் சொன்ன மாதிரி அது ஒரு நான் லீனியர் ஃபார்மேட்டில், அதுக்கு ஏன் சுதா கோங்கரா அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் போகலன்னு தெரில. 69 ஆரம்பிக்காமல் 64 59 ஆரம்பிக்காமல் 64 ஆரம்பித்து ஏன் ஜெயம் ரவி இதை தேடி வரான், யார் இவன் என்னங்கிறத பார்த்துட்டு அந்த ஒரு கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் மாற்றிருக்கலாமோ அப்படிங்கிறது எனக்கு ஒன்று தோணுச்சு. இதை ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டோரியாகவே எடுக்காமல் கொஞ்சம் அதை வித்தியாசமாக காமிக்கலாமோ அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த படத்தில் இந்த படம் வந்து பார்த்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து படத்துடைய கலெக்ஷன் பற்றியெல்லாம் சொன்னாங்க. படத்துடைய கலெக்ஷன்லாம் நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்னாங்க. 120 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுனால இந்த படம் வந்து கண்டிப்பாக கலெக்ட் பண்ணிடும், 10 நாள் லீவில் இருக்குது அப்படின்னு. கடைசியில் பாருங்கள், ஐயா ஜாலி 10 நாள் லீவு, எங்கள் படம் வருது 10 நாள் தொடர்ந்து ஓட போகுது வேறு லெவல் அப்படின்னு சொன்னால் அந்த படம் 10 நாள் வரவே வராது போல இருக்குது. ஆனால் கடைசியில் ஜாக்பாட் அடித்தது எதுக்குன்னா பராசக்திக்கு. பட் இன்னும் 14ஆம் தேதிக்கு மேலே வந்து இன்னும் 2-3 புதிய படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த போட்டிக்கு அந்த படங்கள்லாம் வந்து அதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறாங்க. பராசக்தி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஸ்டாண்ட் லோன் ஃபிலிம், வெரி நைஸ் ஃபிலிம். உண்மையிலேயே வந்து இந்த படம் ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கும். சமீபத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு வரலாறு என்பது தெரியாது. வரலாறு தெரிஞ்சு தான் ஒரு விஷயத்தை எப்பவுமே, எதுக்காக நம்ம ஸ்கூலில் வந்து ஹிஸ்ட்ரி சொல்லித்தராங்க அப்படின்னா, இந்த ஹிஸ்ட்ரி சொல்லித்தரது எதுக்கு, வரலாறு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இப்போ இருக்கிற வாழ்க்கை என்னங்கிறத நம்மளால் புரிஞ்சு நடந்துக்க முடியும். ஆனால் அந்த வரலாறுலாம் தேவையே கிடையாது, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, இப்போ இருக்கிறதா கரண்ட் சுச்சுவேஷன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற கட்டம் இருக்குது இல்லையா, அது ரொம்ப தப்பாக போயிடும். அதனால் இந்த படத்தில் கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் ஓடக்கூடாதுன்னு சொல்லி சில பேர், நான் மறுபடியும் அதான் சொன்னேன், இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபிலிம். அவங்க படம் வரும்போது யாரும் அதை செய்ய போகிறது கிடையாது. ஓடக்கூடாதுன்னு சொல்லியே சில பேர் வந்து பயங்கரமாக அதை அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, இது ஒன்றுமே இல்லை, இதில் அதை பண்ணியிருக்கலாம் இதை பண்ணிக்கலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையான உணர்வு ரீதியாக, நீங்கள் தமிழராக இருந்தால், தமிழ் ரத்தம் உங்கள் உடம்பில் ஓடினால், நீங்கள் தமிழுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்தால் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படம் அப்படி ஒரு உணர்வை கிளப்பிய ஒரு படம். ஸோ அதனால் வந்து இந்த படத்தை யாரும் தவறாக சொல்லவே கூடாது. இந்த படத்தை எடுத்திருந்த விதத்தில் நான் சொன்னது வந்து டெக்னிக்கலாக ஒரு ஸ்க்ரீன் பிளேல எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலான்னு. பட் மற்றபடி வந்து செகண்ட் ஹாஃப் இன்ட்ரோல் பிளாக்ல இந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இந்த படம் இஸ் a வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம், வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம். அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள், அந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் அதில் வந்து ரொம்ப தைரியமாக சில விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த தைரியமாக சொன்ன விஷயத்தை தான் நம்ம பாராட்டணும். அதுக்கு சிவகார்த்திகனுக்கு வந்து முக்கிய பாராட்டுகள், அதர்வாவுக்கு பாராட்டு, ஜெயம் ரவிக்கு பாராட்டு. ஏன்னா இந்த மாதிரியான சப்ஜெக்டில் நடிக்கிறதுக்கு சில பேர் யோசிப்பாங்க, நம்முடைய கெரியர் இதெல்லாம் வேணுமா அது வேணுமான்னு. இது அதாவது தளபதி படம் ஜனநாயகன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது இருக்குது, இது ப்ராப்ளம் இருக்குது, அது வந்து சென்ட்ரல் போடாத ஃபிலிம் சென்சார் அது கொடுக்கூடாது எல்லாம் சொன்னாங்க. இந்த படம் ஸ்ட்ரெயிட்டாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன நடந்ததுங்கிறத ஆதி காலத்தில், அதான் என்னென்னா, ஏன் இந்த படத்துக்கு பெருசாக தலையிடலை இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா, இந்த படம் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் நடந்த ஒரு கதையை பற்றி சொல்கிற ஒரு படம். அதனால இல்லை, அவங்கள பற்றி என்ன சொல்லிட்டு போகிறாங்க, நம்மளை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனால் இது நடந்த அந்த உண்மையான சம்பவத்தை பதிவு செய்த சுதா கோங்கராவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். பராசக்தி நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம்.
முக்கியமாக இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம். இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? தேங்க்யூ.